சவுக்கு நெஞ்சாரு ஒரு காலத்துல திமுகவை விட ஒரு கட்சியே இல்லைன்னு பேசினாரு. அங்க வாங்கின காசுக்கு தென்னை மரத்துல ஒரு குத்து, அடுத்து எடப்பாடிட்ட வாங்கினதுக்கு பனை மரத்துல ஒரு குத்து பகல்ல. இப்ப ரெண்டு பக்கமும் சொல்லிட்டாங்க, நீ வேணே வேணாப்பா, வேண்டாம்னே, இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம் வடிவேலு சொல்லுவார்ல. இப்ப கடைசியா தாவேக்காவுக்கு விளைய இருக்கிறார். உடனே விஜய்ங்க ஒரு மாநாடு போட்டா நீங்க வேடிக்கை பார்க்க போவீங்களா? இல்லை நானும் போவேன். எப்படிதான் இருக்கிறாரு சினிமா நடிகர், பார்ப்போம் என்னதான் பேசுறாரு, எங்கனையாவது ஒரு வார்த்தை கிடைச்சா ட்ரோல் பண்ணலாம்னு போய் நின்று பார்க்கறது தான், இல்லை மோடியில் நின்று கேட்கறது தான் என்ன பேசிக்கிறாரு அப்படின்னு. விஜய் இப்போ ஒரு படம் நடிக்கிறாராம், ரிலீஸ் ஆக போகுது, ஜனநாயகம் சார். ஜனநாயகமா? அதுக்கு பிறகு ஒரு கதை கேட்டுட்டு இருக்காரு ஒரு டைரக்டர்கிட்ட, மறுபடத்துக்கு அவர் முடிவெடுத்துட்டாரு. நம்மளை எங்கேயே எடுத்துட்டு போறானோ நம்ம தப்பு, சினிமாவை நடிச்சுக்கிட்டே நம்ம அரசியல் பார்ப்போம், டைம் இருக்கிறப்ப வந்து பொலிட்டிக்கல் பண்ணுவோம், மிச்சம் படம் நடிப்போன்ட்டாரு. நல்ல முடிவு, நல்ல முடிவு. ஏதோ ஒரு கட்சியில் போய் ஒரு எம்எல்ஏ ஆகிக்கலாம் அவர், அது உறுதியாக கொடுப்பாங்க. இப்போ கமல் ஆனா மாதிரியா சார்? அவர் என்ன பண்ணுறது, கமல் தான் அரசியல் பேசினார், கண்ணாடி உடைச்சார், எங்கிட்ட டிவியை உடைச்சார், பாவம் சூட்டை உடைச்சி உங்களுக்கு வேண்டாமான்னு கேட்டார். எம்பி நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தால் தான் அரசியலில் ஜெயிக்கலாம்.